இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேங்க. மே 7ஆம் தேதி 2025. எஸ்சிடிசியோடைய புது VS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வண்டி சூப்பராக போகுதுங்க. கரெக்டாக 80 டச் பண்ணுது. ஸ்பீடு சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பாண்டிச்சேரியில் இருந்து ஊட்டி போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பஸ். இத்தனை ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடுங்க CMBT பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். மதியானம் சரியான வெயில். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணி ஆகுது. மே மாதம் வெயில் சரியான வெயிலாக இருக்குங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்ககிட்ட இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேங்க. மே 7ஆம் தேதி 2025, கரெக்டாக புதன்கிழமை. இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் SCTCயில் புது VS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் கோயம்பேடு வந்துட்டேன். டிக்கெட்லாம் புக் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக கோயம்பேடு வந்தாச்சு. சரி, இங்கே எதனா ஒரு பஸ் இருக்கும், எதனா ஒரு பஸ்ஸு எந்த ரூட்லேயாச்சும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த பஸ்ஸை vlog எடுக்கலான்னு சொல்லி கோயம்பேடு வந்துட்டேன். வாங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பஸ்ஸை பார்த்துட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சரிங்களா? மக்களே, நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோம். SCTCயோடைய புது VS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்பேடில் இருந்து பாண்டிச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. சூப்பராக பஸ்ஸு நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்லேயே சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டேன் மக்களே. பஸ்ஸு வந்து கரெக்டாக எடுக்கிற டைமில் வந்தனால பஸ்ஸு வந்து கரெக்டாக டிபார்ட் ஆகிடுச்சு. இங்கே கோயம்பேடில் இருந்து 2 மணிக்கு வந்து நம்ம பஸ் எடுத்திருக்காங்க. நம்ம பஸ்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, இந்த புது பஸ்ஸில் என்னென்ன வசதிகள் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 43 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே புஷ்பேக்கோட பக்காவாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸ்லேயும் வந்து ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கினால வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா ஹெட் கவரு நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட்டும் நல்லா ப்ராடாக நல்லாயிருக்கும் போலங்க. ஸோ அந்த ஹெட் ஸ்பேட்ஸ்லாம் நம்ம தலைக்கு வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக நல்லா கொடுத்துருப்பாங்க.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு யூஎஸ்பி டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக் டைப்லேயும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் யூஎஸ்பி டைப்லேயும். இங்கே வந்து ஒரு அடாப்டர் வந்து வச்சுருக்காங்க. இங்கே முன்னாடி வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் முன்னாடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வாட்டர் பாட்டில் முன்னாடி வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரெக்ளைனிங் எப்படி இருக்குது பார்க்கலாங்களா, புஷ்பேக் எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா சூப்பராகவே சாஞ்சிக்க முடியுது மக்களே. நல்லா புஷ்பேக்கில் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. சீட்டோட அந்த ப்ராடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு மக்களே. ஸோ நமக்கு அந்த தலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம். சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹார்ம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கைக்கு சப்போர்ட்டாக வந்து ஹார்ம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரீடிங் லைட்டு இப்போ ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது இப்போ ஒரு டே டைம் ட்ராவல் பண்ணுறனால லைட்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்குது. டிக்கெட் ஃபேர் வந்து 185 மக்களே, சென்னை டு பாண்டிச்சேரி வர. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் எடுத்துக்கலாம், கூகுள் பே மூலியமாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு வசதியும் வந்து நம்மளுடைய எஸ்சிடிசியில் இருக்குது மக்களே. ஸோ அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அழகாக டிஸ்பிளே ஆகுது பார்த்திங்களா. கீழே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிரகாஷில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் வேகாவில் பில்ட் பண்ண பஸ்ஸு. உங்களுக்கு கீழே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம். அதே போல் இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நைட் டைம் தான் வந்து ஆன் பண்ணுவாங்க. அதே போல் ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 26 வண்டி வந்து இனாக்ரல் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ரெகுலர் ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்து ஊட்டி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. நாளையில் இருந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு சும்மா போகக்கூடாதுன்னு பேசஞ்சர் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ ரெகுலர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு ஊட்டி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. பாண்டிச்சேரியில் நைட்டு 7 மணிக்கு மேலே எடுப்பாங்க. அது என்ன டைமிங்ன்றது சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 26 வண்டி வந்து விட்டுருக்காங்களா. அதில் ஒரு ஏசி வண்டி இருக்குது மக்களே. ஏசி செமி ஸ்லீப்பர் இது மாதிரி உட்காந்துட்டு போகிற மாதிரி ஏசி பஸ்ஸு வந்து விட்டுருக்காங்க. பட் அது ஆனால் எந்த ரூட்டில் தெரில. அது கோயம்புத்தூர் டிப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபின்னு போட்டிருக்கு. மேபி கோயம்புத்தூர் டிப்போவாக தான் இருக்கும். கோயம்புத்தூரில் இருந்து வேறு எதனாச்சும் ஒரு ரூட்ஸுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் எல்லா சீட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோக்கு நடுவில் நமக்கு ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ளூ கலரில் ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. காலுக்கு நமக்கு முன்னாடி இருக்காது, ஆனால் பின்னாடி சீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த எஸ்சிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் க்ளோஸ் ஆகலைன்னா இது மாதிரி அலாரம் அடிக்குங்க. இதே டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அலாரம் அடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஏசிலே இருக்குது. நான் ஆனால் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த எஸ்சிடிசியில் இந்த அல்ட்ரா டீலக்ஸ்லேயும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. டோர் க்ளோஸ் ஆகலைன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்கும்.
அதே போல் நீங்கள் எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவீங்க. எல்லா எஸ்சிடிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக திருக்குறள் போர்டு வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க. எல்லா எஸ்சிடிசிலையும் ஒவ்வொரு திருக்குறள் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த எஸ்சிடிசி அல்ட்ரா டீலக்ஸ் இருக்குல்ல, புது பஸ் 26 பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருக்குறள் வந்து வைக்கல. அதுக்கு முன்னாடி நேம் போர்டு வந்து டிஸ்பிளே அழகாக தெரியுது. பட் ஆனால் திருக்குறள் வச்சா நல்லாயிருக்கும். வச்சுருவாங்க. ஏன்னா எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் திருக்குறள் கண்டிப்பாக வைப்பாங்க. ஆனால் இதில் வந்து திருக்குறள் வந்து மிஸ் ஆகுது மக்களே. டைம் கரெக்டாக 3 மணி ஆகுது மக்களே. நம்ம கரெக்டாக 2 மணிக்கு கோயம்பேடில் இருந்து கிளம்புறோம். 1 மணி நேரம் திருவான்மியூர் வந்திருக்கோம். திருவான்மியூரில் இருந்து தான் ஈசிஆர் லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக உத்தண்டி டோல்கேட் தாண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பஸ்ஸில் கேபின் வந்து எடுக்கலான் இருக்கேன். இப்போ திருவான்மியூர் வந்திருக்கோம். உத்தண்டி டோல்கேட் தாண்டிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேபின் எடுக்கலாம். கோயம்பேடில் இருந்து எடுக்கும்போது பஸ் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருந்துச்சு. கிண்டி திருவான்மியூர் வந்துட்டோடனே ஓரளவு ஆவரேஜ் கூட்டம் வந்து நம்ம பஸ்ஸில் இருக்குங்க. ஸோ இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகிறவங்க, மரக்காணம் போகிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அதே போல் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபயர் எதனாச்சும் பஸ்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்கே நடுவில்லாம் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இந்த ஃபயர் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ECR ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப் டு தூத்துக்குடி வரைக்கும் போய்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஈசிஆர் வழியாக போகிற ஒரு ரூட்டு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரோடு சின்னதாக இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க. ஆனால் மகாபலிபுரம் வரைக்கும் தாங்க ரோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும். தெரில, ரொம்ப நாள் கழித்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். Minutes later.
வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து மகாபலிபுரம் தாண்டி டுவர்ட்ஸ் கல்பாக்கம் அந்த ரூட்டை பிடிச்சி போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டை தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. அங்கங்கே ரோடு ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டைம் கரெக்டாக ஒரு 5:15 ஆகுது. நமக்கு மரக்காணம் கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. இந்த ரூட்லேயே ஒரே ரெஸ்ட் ஸ்டாப் தான் வந்து விட்றாங்க. கரெக்டாக மரக்காணம் கிட்ட விடுறாங்க. வண்டி சூப்பராக போகுதுங்க. கரெக்டாக 80 டச் பண்ணுது. ஸ்பீடு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஈசிஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாபலிபுரம் டு கல்பாக்கம் அந்த ரூட்டு கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேக் டைவர்ஷன் ஃபுல்லாகவே ரோடோட ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. சிங்கிள் ரோடு தான். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஈசிஆர் ரூட்டில் வந்து நம்ம கேபின் எடுத்திருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூகோவில் பாண்டிச்சேரி டு சென்னை வந்து ஃபுல் பிளாக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி ரூட்டு அது இந்த புது VS6 SCTCயோடைய அல்ட்ரா டீலக்ஸில் நம்ம வந்து vlog எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய டிப்போக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. பாண்டிச்சேரி டிப்போக்கு 4 பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி டு ஊட்டிக்கு 2 பஸ்ஸும், சிதம்பரம் டு சென்னை வயா ஈசிஆர் பாண்டிச்சேரி வழியாக போகிற பஸ்ஸு அதுக்கு ஒரு 2 பஸ்ஸு, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 பஸ்ஸு வந்து கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி டிப்போக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மிரரு, அதுக்கப்புறம் உள்ள ஸ்விட்செலாம் அந்த ஸ்விட்சு லைட்டுக்கான ஸ்விட்சு, சார்ஜர் பாயிண்ட்டு அதுக்கான ஸ்விட்சஸ்லாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷில் பில்ட் பண்ண பஸ்ஸு, ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ரெஸ்ட் ஸ்டாப்பை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு குட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப் தான். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப்பு. உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஆனால் நான் எதுவும் சாப்பிடலை, பாண்டிச்சேரி போய் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போயிடுவோம். பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். அதே போல் மேலேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண ஒரு வெஹிக்கிள். இப்போ வர அந்த BS6 அந்த ஃபயர் அலாரம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தான் வருது. SCTCயாக இருக்கட்டும், TNSTCயாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்புறது வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் சேசஸ் தான். உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்டு பிரகாஷ் வேகாவில் பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. புது BS6 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர இந்த BS6 உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். உங்களுக்கு நிறையா ஃப்யூச்சரான ஆட்டோமேட்டிக்கு, நிறைய சென்சார் அது மாதிரி இது தான் கொடுத்துருப்பாங்க. இதே BS3 அது மாதிரி இது தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே மேனுவல். ஆனால் இப்போ வர இந்த BS6 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்சார் தான். உங்களுக்கு சின்ன ஃபால்ட் வந்தாலும் கம்பெனி எடுத்துகிட்டு போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு டெக்னாலஜியாக இப்போ வர BS6 வருது. டைம் கரெக்டாக ஒரு 6:30 மணிங்க, ஈவினிங் 6:30 மணி ஆகுது. நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, மே 2ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம vlog எடுக்கிறது மே 7ஆம் தேதி. இன்றைக்கி தான் நம்மளுடைய SCTCயோடைய புது அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இன்றைக்கி vlog எடுத்துருக்கோம். vlog எடுத்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரியோடைய புது பஸ் ஸ்டாண்டு. இந்த புது பஸ் ஸ்டாண்டு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் இந்த SCTC மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. எனக்கு இந்த SCTCயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. மெயினாக பாண்டிச்சேரியில் இருந்து ஊட்டி போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பஸ். இத்தனை நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா BS4 ட்ராவல் பண்ணி போயிருப்பீங்க. இனி BS6 ஜம்முன்னு ட்ராவல் பண்ணி போங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு எதனாச்சும் விட்டுருந்தேன்னா அதை அடுத்த vlogல உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன், சரிங்களா? இன்னும் நிறைய SCTC அல்ட்ரா டீலக்ஸு புது புது ரூட்டில் வரும். நம்ம கண்டிப்பாக vlog எடுக்கலாம், சரிங்களா? ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். சரியாக பசிக்குது, ஏன்னா மத்தியானம் சாப்பிடலை. போயிட்டு எதனா சாப்பிட்டு ரிட்டன் இப்போ சென்னைக்கு கிளம்பணும். ஏன்னா இந்த புது பஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் மெயினாக பாண்டிச்சேரி வந்தேனே. நல்லபடியாக எடுத்தாச்சு. நாளைக்கு இந்த vlog வந்துடும். இன்றைக்கி நைட்டு சென்னை போயிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன டைமிங்கிறது தெரியல, ஆனால் vlog வந்து நாளைக்கு வந்துடும். ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாடா.